2025 ஆண்டு ஜூலை 6ஆம் நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கௌரவரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்களும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த 2025ஆம் ஆண்டு விடுதலையின் ஆண்டு, அபிஷேகத்தின் ஆண்டு, ஆவியானுடைய ஆண்டு என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுதான் இங்கே நாம இந்த பீமில போட்டிருக்கிறோம். அவன் சுமையும் அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால், சொல்லுங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா, தோத்திர. அபிஷேகத்துடைய ஆண்டு, விடுதலையின் ஆண்டு. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் வருகிறார். ஆமென். அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றவங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமையில சாட்சியாய் வந்து சொல்லணும். ரைசுலா, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார், கர்த்தர் நடப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத மறவாமல் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகணும் விசுவாசிகள். அதனால ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை, நன்மைகளை, அதிசயங்களை மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, மற்றவருடைய விசுவாசத்தை தூண்டும் விதத்திலே என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மகிமையில சாட்சியை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். அதன் அடிப்படையிலே இந்த 7வது மாதத்திலும் கர்த்தாவே, நீ என்ன வார்த்தையை சபைக்கு நீ தருகிறீர்ப்பான்னு சொல்லி ஜெபித்து ஆயத்தப்படுத்தின பொழுது கர்த்தர் தந்த வார்த்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசைக்கும் தொடங்கி, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. எல்லா உலகத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். இந்த 7வது மாதத்துடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க. அப்படி அந்த கொடியேற்றுதல் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வெற்றியை குறிக்கிறதான ஒரு அடையாளம். ஆமென். அல்லது ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடியேற்றி, எப்படி குத்து விளக்கு ஏற்றி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உலகத்தில் காணப்படுதோ, தேவ பிள்ளைகளா நாம ஜெபம் பண்ணி ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படி நாம செயல்படுகிறோமோ, அப்படி அவரவருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். நாம சொல்லலாமே. ஆண்டவர் நல்லவர். அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய கொடிகள் ஒவ்வொரு ஊர்களையும் பறந்துட்டு இருக்கோம். என்னது? ஒவ்வொரு கட்சிகளுக்குரிய கொடிகள் என்ன செய்து இப்போ பறந்து கொண்டு என்ன செய்து இருக்கிறது. கொடியேற்றுதல் அப்படின்னு சொன்னா அது வெற்றிக்கு அடையாளமாக கொடியேற்றுவாங்க. ஆனா அரசியல் கட்சி கொடிகள்லாம் வெற்றிக்காக ஏற்றுறதுக்காக அல்ல, ஏற்றுவது அல்ல, இந்த கட்சிக்கான கொடி அப்படின்னு அவர் ஏற்றி வச்சிருப்பாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனா அவை கவனிங்கள், இப்படி உலகத்திலையும் சரி, கிறிஸ்தவத்திலையும் சரி, இந்த கொடியேற்றுகிறதான பழக்கங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே நேரத்தில் வேதத்திலையும் இந்த கொடியேற்றுகிற காரியங்களை குறித்து வேதத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், என்னாகமம் 10 முதல் 14 முடிய இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும், உங்கள் பண்டிகைகளிலும், மாத பிறப்புகளிலும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளும், சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாச
வனாந்தரத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாய் இருந்தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கொடி, யூதாவின் கொடி. சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சீனாய் வனாந்திரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த நாட்கள்ல தான் கர்த்தர் இந்த காரியங்களை மோசே மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? பூர்வீகளை எக்காலங்களை என்ன செய்ய வேண்டும்? ஊத வேண்டும். அப்ப அந்த எக்காலங்களை ஊதும் பொழுது என்ன செய்யணும்? நீங்க பிரயாணப்படுவதோ அல்லது அந்த பிரயாணத்துல ஸ்டாப் பண்ணுவதோ அல்லது யுத்தத்துக்கு போவதோ, இப்படி எக்காலங்களை ஊதுவதிலே ஒவ்வொரு டிஃபரண்ட் வாய்ஸ்ல என்ன செய்யணும்? அந்த எக்காலத்தை ஊத வேண்டும். அப்படி கவனியுங்கள். அவர்கள் ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள். அப்ப அவங்கள வழிநடத்துவதற்கு இன்றைக்கு மாதிரி பிஏ சிஸ்டம் கிடையாது. தோத்திரம் போய் எல்லாத்தையும் போய் சொல்றதுக்குள்ள என்னது, அது எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நம்ம சொல்லுங்களாமே. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார். எக்காலங்களை நீங்க என்ன செய்யணும்? ஊத வேண்டும். தோத்திரம் எதற்காக? பிரயாணப்படும் பொழுது அல்லது பிரயாணத்தை நிறுத்துவதற்கு அல்லது ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா நெடுந்தொனியாக ஏக சத்தமாக என்ன செய்வாங்க? ஊதுவார்களாம். அப்படி கர்த்தர் அதை ஏற்படுத்தி கவனிங்க. இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்கள். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் 4 கோத்திரத்துக்கு அந்த கொடியை தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதுல ஃபர்ஸ்ட் யூதாவுக்கு ஒரு கொடி, அடுத்து ரூபன் கோத்திரத்துக்கு ஒரு கொடி, அதுக்கப்புறம் எப்ராயிம் கோத்திரத்துக்கு ஒரு கொடி, தான் கோத்திரத்துக்கு ஒரு கொடியாக 4 கொடிகள். அல்லேலூயா. ஒவ்வொரு கொடிக்கு கீழே கோத்திரம் 3 கோத்திரங்கள் அங்கே இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிதான் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ முதலாவது கொடி பிடித்துக் கொண்டு செல்கிறது யார்? யூதா கோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் யூதாவுக்கு கர்த்தர் முதலிடம் கொடுத்தார்? யாக்கோபுக்கு பிறந்த முதல் பிள்ளை யார்? சொல்லுங்க. யாக்கோபுடைய முதல் மகன் யார்? ரூபன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். ரூபனுக்கு அப்புறம் தான் யாரு? சிமியோன், லேவி. அதுக்கப்புறம் 4வது பிறந்தவன் தான் இந்த யூதா. தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். லேயாள் 4வதாக அவள் பெருகண்டா இருந்து பிள்ளையை பெறும் பொழுது, நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யூதா என்றாலுடைய அர்த்தம் என்ன? சொல்லுங்க. துதி. அதிலிருந்து வந்ததான் யூதர்கள். ஆமென். கர்த்தரை துதிக்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை துதிப்பதற்காக நாம ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தரை துதிக்கிற அந்த யூதா என்ன செய்யணும்? முதல் கொடியை பிடித்து கொண்டு அவங்க முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. துதிக்கிறவங்க முன்னாடி போனா தான் எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா கரடு முரடானவைகளை தேவன் முன் சென்று கர்த்தர் உடைத்து போடவர் வல்லவராயிருப்பார். ஆமென். துதி இல்லாத இடத்துல, ஸ்தோத்திரம் இல்லாத இடத்துல அங்கே பலவிதமான தடைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் உண்டாகும். தேவன் நல்லவர். அப்படி கர்த்தர் அந்த ஒரு செட்டப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். ஆமென் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. அதனால கொடியேற்றுவது என்பது அது தவறான பழக்கம். சொல்லுங்க. தவறானது கிடையாது.
ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஆக யூதா ஃபர்ஸ்ட் போனா, அதுக்கப்புறம் மீதி 4 கோத்திரங்கள் அப்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். சரி, இப்போ அந்த கொடியேற்றுகிற அந்த கொடியை பிடித்து கொண்டு செல்லுகிறதுல அவங்க முக்கியப்படுத்தின காரியம் என்னன்னா, அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 படிய வாசிப்போம். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி செல்லும். இந்த யூதா கோத்திரம் ஃபர்ஸ்ட் கொடியை பிடித்துக் கொண்டு போகும். அப்படி போகும் பொழுது அந்த மோசே என்ன சொல்றாரு? கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியோட அந்த கொடியை பிடித்துக் கொண்டு அவர்கள் போகும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்காக அவர் எழுந்தருளினார். அல்லேலூயா, ஆமென். இதற்காக உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அல்லேலூயா. இதை அடையாளப்படுத்தி தான் ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு. ஏசாயா 59:19 என்ன சொல்ற? வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆவியானவர்? The Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கைவிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் கொடியேற்றுவது என்பது, கொடியை பிடித்துக் கொண்டு செல்வது என்பது என்ன? சத்துருவை, எதிரிகளை ஆமென் ஆண்டவர் துரத்தி அடிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஏசாயா என்ன சொல்றாரு? அந்த வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது, இதை போல வெள்ளம் போல, வெள்ளம் திடீரென்று சொல்லி காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு மழை பெய்யும், எதிர்பாராத வெள்ளங்கள் புரண்டு வந்து எத்தனையோ இடங்களில் பயங்கரமான நாச மோசங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ திடீரென்று வெள்ளம் வரும் பொழுது எந்த மனுஷனாலையும் எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் இந்த உள்ளவங்களோ எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. ஒருத்தர் போனதுதான், மரித்தவர்கள் மரித்ததுதான், அப்படிதான் நடக்கும். பாருங்க, இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? வெள்ளம் போல சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக அவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. யார் கொடியேற்றுவா? சொல்லுங்க. யார் ஏற்றுவா? நாம கொடியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நாம கூப்பாட போட வேண்டிய அவசியம் இல்லை, நாம கதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக, நமக்காக, எனக்காக அவர் கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டுக்கு இந்த வார்த்தையுடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக. அப்ப வெள்ளம் போல என்று சொல்லும் பொழுது, வெள்ளம் என்ற எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள், திடீரென்று நடக்கிறதான சில போராட்டங்கள், ஆமென், நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, இன்னும் பிறருக்குள்ள ஏற்படுகிறதான பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது சொல்லுங்களாமே, நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம். நேற்று நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டது? இது எதிரியாகிய சத்துருடைய காரியம், சத்துருடைய தந்திரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களாமே. நீ நல்லா கொண்டாட்டமா இருக்கீங்களா? பைபிளையும் சரி, நீ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே செங்கடெல்லாம் கடந்து மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே அலைந்து திரிகிறாங்க. குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. செங்கடலை கடந்து மேலே வந்த உடனே மிரியாமும் இன்னும் அநேக எல்லா பெண்களும் சேர்ந்து கேமரீனை கையில் எடுத்து நல்லா பாட்டு பாடி ஆட்டம் ஆடி கர்த்தரை கொண்டாடுறாங்க.
கொண்டாடி முடிச்ச மறுநாள் குடிக்கிறதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, தண்ணி இல்லை. கொண்டாட்டம், அதுக்கப்புறம் சொல்லுங்க கொண்டாட்டம், அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட காரியம் எத்தனை பேருக்குலாம் வந்திருக்கு? உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம், கை வைத்து. கொண்டாட்டத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல எங்க வாழ்க்கையில திண்டாட்டம்லாம் வந்திருக்குன்னு சொல்றவங்களாம் கைத்து காட்டுங்க. நிறைய பேர் சொல்றதுக்கு நான் சொல்லுவேன் தைரியமா, எங்களுக்கு நிறையாவே வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ஒரு நல்ல ஆட்டம் பாட்ட ஃபங்க்ஷன், ஏதாவது விபிஎஸ் ப்ரோக்ராம், அது இது எல்லாம் மற்ற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நல்லா கொண்டாட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா அன்றைக்கே அல்லது மறுநாளே ஏதாவது திண்டாட்டங்கள் வரத்தான் செய்திருக்கிறது. தேவன் நல்லவர். ஏன்னா நாம சந்தோஷமா இருக்க பிசாசுக்கு பிடிக்கவே சொல்லுங்க பிடிக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துரு எப்போது நாம என்ன செய்யணும்? துக்கத்தோடயே இருக்கணும், வேதனையோடயே இருக்கணும், புலம்பிக்கிட்டே இருக்கணும், கஷ்டத்தோடயே இருக்கணும்னு எதிரியானவன் சத்ருவானவன் நினைப்பான். நாம உங்களுக்கு பிடிக்காதவங்க அதைத்தான் நினைப்பாங்க. இவங்க என்ன ஒரே ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்வார்கள். ஆமென். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலிகள் தான். ஹல்லேலூயா. அப்படிலாம் எங்களுக்கு கொண்டாட்டமும் இல்லை. சிலர் எனக்கு எங்கேயா கொண்டாட்டமே இல்லை, அப்புறம் எங்க திண்டாட்டம் வருது? அது எப்படிங்க கொண்டாட்டமே இல்லாம மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும்? வயசுலாம் கொண்டாடிச்சுன்னா சொந்த பந்தங்கள் அடிப்படையில் கூட ஏதாவது வரலாம். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது, ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது கொண்டாட்டம் வருமா வராதா? சொல்லுங்க. கண்டிப்பா வரும். அதை சார்ந்து கூட சில திண்டாட்டங்கள் என்ன செய்யும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதனாலதான் ஏசாயா மூலமாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்படிப்பட்டதான தேவனுடைய இந்த வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் அவர் கொடியேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நெடுந்தொனி அவர் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ஆமென். அப்போ இந்த வெள்ளம் நம்ம மேல எதன் அடிப்படையில், எதன் மேல இந்த வெள்ளம் புரண்டு ஓடுது அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 69 சங்கீதம் 1-2 வசனத்துல தாவீது இப்படியா எழுதி வைக்கிறார் பாருங்க. சங்கீதம் 69:1-2. தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. ஆமென். கவனிங்க, அந்த வெள்ளம் நம்முடைய ஆத்துமாவின் மேல் புரண்டு போகிறது ஆய் சொல்றாரு. எதன் மேல புரண்டு போதா? நம்முடைய ஆத்துமா. தோத்திரம். ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்து கழுத்து மட்டும் ஆழத்துல அல்லது நீ அதாவது ஃபுல்லா முழுகிற அளவுக்கு இருந்தா கூட கையை கால ஆட்டி அப்படியே என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் அப்படியே நம்மளை தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த வெள்ளம் எங்கே புரண்டு வருதா? என் ஆத்துமாவின் மேல் புரண்டு வருது என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களாமே. என் மேலே என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. பேசலாம். தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆத்துமாவுடைய உள்ளத்தை மூழ்கடிக்கிற, இந்த உள்ளத்தில் இருக்கிறதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, நிம்மதிய நன்மைகளை அமிழ்த்துகிற அப்படிப்பட்டதான அந்த வெள்ளம். ஆமென் சொல்லுங்களாமே. தோத்திரம். அது என் மேலே என்ன செய்து புரண்டு போகிறேன்னு சொல்கிறார். இன்னும் 124 சங்கீதம் அங்கே சொல்லப்படும் பொழுது 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். 124 1-6 மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் பக்கத்தில் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி
உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, தாவீது திரும்பவும் சொல்றாரு, வெள்ளங்கள் ஆமென், தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும். ஆமென். எப்போ அப்படின்னா மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் ஏசும் பொழுது, பேசும் பொழுது, தூற்றும் பொழுது, சேரை வாரி இறைக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் ஆத்துமாவின் மேலே, உங்கள் உள்ளத்திலே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பல காரியங்களை அவர்கள் வாரி இறைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் நாம சொல்லணும், கர்த்தர் என்னுடைய பட்சத்திலே இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதுதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய பக்கத்திலே இராவிட்டால், அல்லேலூயா, கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்திலே இராவிட்டால் இந்த மனுஷங்க பேசுற எரிந்து விழுகிற வன்கண்கள், பொறாமைகள் எல்லாமே நம்மளை என்ன செய்யும், காலி பண்ணியிருக்குங்க. ஆமென் சொல்லுங்களாமே. நம்முடைய ஆத்மா மேல் வெள்ளம் புரண்டு வந்து நம்மளை மூழ்கடித்து நம்முடைய வாழ்க்கை விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற, நம்முடைய விசுவாச கப்பலை மூழ்கடிக்கிற காரியங்கள் எழும்பி வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வெள்ளங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேலே புரண்டு வருமா? நம்முடைய ஆத்மாவை சரீரபரமா தண்ணியில மூழ்கினா நாம எப்படியாவது கையை கால அசைச்சு எப்படியாவது மேல வந்துடலாங்க. நம்முடைய ஆத்மா வெள்ளத்துல சிக்கி தவிச்சுன்னா அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். விசுவாசங்கிற அளவிலே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அந்த கொடி ஏற்றப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே, கவனிங்க, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு என்ன பண்ணாங்களாம், யுத்தம் பண்ணினார்கள். சொன்னாங்களாம எகிப்துல 400 வருஷமா அடிமையா கடந்த அந்த மக்கள் அங்கே கிடைக்கிற கஞ்சியை கூட சாப்பிட்டு மாடா உழைச்சிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் இல்லை. யெகோவா தேவனை ஆராதிக்க முடியல. விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. எப்படியோ கர்த்தர் அவர்களை ஆட்டுக்குடிய ரத்தத்தினாலே மீட்டு அவர்களை கொண்டு வந்தார். அவர் ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். இதே போலத்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு காலத்துல எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் மீட்டு வெளியே கொண்டு வந்து அவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நாட்களிலேயே நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம், திடீரென்று ஒரு யுத்தம் வருகிறது. அமலேக்கியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. அவங்க யுத்தம் பண்ணவே தெரியாது, சண்டை போடவும் தெரியாது. என்ன செய்வதென்று அவர்கள் பயந்த ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கே கவனிய மோசே அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவை அழைக்கிறார். யோசுவா யாரு? நூனின் குமாரனாகிய ஒரு இளைஞன், வாலிபன். மோசேக்கு பணிவிடை செய்த ஒரு பணிவிடைக்காரன் இந்த யோசுவா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த வாலிபனை கூப்பிட்டு யுத்தம் பண்ணக்கூடிய சிலரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய், யுத்தம் பண்ண போப்பா,
நான் மலையின் போல என்ன செய்வேன், போய் ஜெபிக்க போறேன்னு சொல்லி மலை உச்சியில போய் அந்த ஆடு மேய்க்கிற அந்த கோலை கையில வைத்துக் கொண்டு சீனாய் மலையின் மேலே போய் ஏறி இந்த மோசே ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறப்போ இங்கே யுத்தத்தில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கை தளர்ந்து கீழே விழுந்த உடனே அங்கே யுத்தம் தோல்வியாய் போனது. கடைசியில் இந்த ஆரோனும் ஊர் என்பவரும் என்ன செய்யறாங்க, மோசையை ஒரு கல் மேல உட்கார வச்சு ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியில பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டான். யோசுவா அந்த அமலேக்கியை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. வாசி கேட்போம் 14-15. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தில் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. கவனிங்க இந்த செய்தியை, கவனிங்க. மோசே, இந்த மோசே யார்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மோசேயை கைகளை தாங்கி பிடிச்சது யாரு? ஊரும் ஆரோனும். ஆரோன் யாரு? மோசேயுடைய அண்ணன். ஊர் என்பவரும் பேரே ஊர், அவர் பேரே என்ன பேரு? ஊர். ஊர் என்கிற ஒரு பட்டணம் என்ன செய்து இருக்கிறது. அந்த ஊர் என்கிற கல்வியர் பட்டணத்தில் தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆமென். இவங்க யாரு? ரெண்டு பேரும் ஊழியக்காரருடைய கைகளை தாங்கி பிடிக்கிற பிரேயர் சப்போர்ட்டர்ஸ். ஆமென். ஜெப சப்போர்ட் கிடையாது, ஜெபத்திலே தாங்குகிறவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்கம்மா உற்சாகமா அல்லேலூயா. ஊழியக்காரன் அதுக்கடுத்து கைகளை தாங்கி பிடிக்கிற ஜெபத்திலே. அப்போ பிரேயர் டிபார்ட்மெண்ட், ஜெப லாகா சொல்லலாம். அடுத்து வந்து பட்டயத்தை பிடிக்கிற யோசுவாக்கள், அதை சார்ந்த இளைஞர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கவனிங்க, நம்முடைய ஆத்துமாவின் மேலே வெள்ளம் போல சத்துருவோ மனிதர்களோ எதிரான காரியங்களோ எழுப்பி வருகிறது என்று சொன்னால், இந்த யோசுவாவும் ஆரோனும் ஊரும் ஸ்தோத்திரம் மோசேயும் செய்த காரியத்தை நாம செய்தே ஆக வேண்டும். கைவிடுதல். ஆமென் சொல்லுங்கள், ஆமென். சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குதுன்னு தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் கொடி என்கிற வார்த்தை வந்தது இந்த இடத்துல தான். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்தவுடனே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பெயரிட்டாரா? யெகோவா நிசி. அல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் கொடி, கர்த்தர் என் வெற்றி என்று அர்த்தம். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமாக. அல்லேலூயா. யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ஜெய கொடின்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக கொடியேற்றுகிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய தனிப்பட்ட ஆத்துமாவின் மேலே, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக அல்லது நம்முடைய சபைக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற எதிரான காரியங்களை நாம என்ன செய்யணும்? ஒருமித்து. அல்லேலூயா. ஜெபம், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிறதான மோசேக்கள், ஆமென், ஊழியக்காரனோடு கூட ஜெபத்திலே தாங்குகிற ஆரோன் ஊரை போன்ற விசுவாசிகள் நாம எழுமணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய வசனத்தை பற்றி பிடிக்கிறதான யோசுவாக்கள் நாம சபையில எழுமணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் நல்லவர். இது ரெண்டுமே இணைந்த அமைப்பு இருந்தா தான் கர்த்தர் நமக்காக ஆவியானவர் கொடி ஏற்றுவாருங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. சும்மா நாள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றிடுவாரு. நான் அப்படியே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு அப்படியே மொட்டையா படுத்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும், வேதத்தை எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஜெபிக்கணும், வேதத்தை எடுக்கணும். கையை சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்படி இருந்தாதான் நம்முடைய ஆத்மாவின் மேலே நம்ம மேலே புரண்டு வருகிற சத்துனுடைய எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆவியானவர் நமக்காக அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் நல்ல சோம்பேறியா, சபையில என்ன ஜெபம் நடந்தாலும் எனக்கு என்ன கவலை? ஆமென். எனக்கு என்ன கவலை? நடக்கட்டும். அவருக்கு வேற வேலையே கிடையாது. என்ன கிடையாது அவருக்கு, அதுதானே வேலை. அவரு நடத்துவார் அந்த ஜெபம் இந்த ஜெபம். நல்ல ஜெபமும் வேதமும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவதற்காக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஐயோ தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் மட்டும் நமக்கு ஆசீர்வதிச்சுட்டே இருக்கட்டும். கர்த்தர் மட்டும் நமக்கு அப்படியே நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதாக புரண்டோடத்தக்கதாக எல்லாம் வந்துடணும். ஆனா நம்ம மட்டும் அப்படியே தூங்கிட்டு இருக்கணும். அப்படி கிடையாதுங்க. அது ஒரு சுயநலம். சுயநல கிறிஸ்தவ, சுயநல விசுவாசி. நாம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க தனிப்பட்ட ஆத்மாவுக்காக அவர் கொடியேற்றுவாரு. அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது ஜெபம். அதே போல சபையிலையும் ஊழியக்காரனை தாங்குகிற ஜெப பங்காளர்களாக எல்லாம் மாறணும். அல்லேலூயா. ஜெபத்திலே தாங்குகிற எல்லாரும் மாறணும். ஜெபத்திலே வந்து பங்கு பெறணும். சாக்கு போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நல்லவர், ஏமாந்து போயிருவீங்க. நம்ம கவனமா இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற. அல்லேலூயா. ஜெபம், வேத வார்த்தை, வேத வார்த்தை, ஜெபம். இதான் சாட்டா நான் சொல்லியிருக்கிறேன். பிபி என்னது? பிபி. இந்த பிபி கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிபி எவ்வளவு இருக்கணும் கரெக்டா? 120 80 120 70 80 இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்பப்ப பிபியை போய் செக் பண்ணி நல்லது. இந்த பிபியை டெய்லி செக் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த பிபிய? எந்த பிபிய சொல்லுங்க. எந்த பிபி சொல்லுப்பா வாலிபரே? எந்த பிபி? பிபி. இந்த பிபி பிபி ஐயா ஊது சொல்லிட்டாரு. வாங்கி பிபி ஊதி கிடைக்காது. அந்த பிபி கிடையாது. பிபி பைபிள் ரீடிங் அண்ட் பிரேயர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை டெய்லி செக் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் டெய்லி நான் வேதம் வாசிக்கிறேனா, டெய்லி நான் ஜெபிக்கிறேனா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல எழுந்து வந்தாலும் எழும்பி வந்தாலும் எத்தனை சேனையாய் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக, அவர் நமக்காக அவர் செய்யக்கூடிய ஏற்றவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தைகள் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசிகள். நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யணும். அப்பொழுது ஆவியானவர் அவர் உங்களுக்காக கொடியேற்றுவாரு. நீங்க ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக செய்யக்கூடிய ஏற்றி யெகோவா நிசியாய் வெளிப்பட போதுமானவராக இருக்கிறார். God bless you all. ஆமென்.